உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு சில முக்கியமான செய்திகள் நம்ம நாட்டிலையும் சரி, நம்ம மாநிலத்திலையும் சரி நடந்த சில செய்திகளில் அதில் ஒரு முதல் செய்தியாக நான் காண்பிக்க விரும்புவது ஒரு குளம், நீச்சல் குளம். அந்த நீச்சல் குளத்தினுடைய பகுதியில் அந்த செவத்தில் வந்து ஒரு பெண்ணினுடைய பெரிய அளவிற்கு ஆழ்வேரத்திற்கு மேலே பெரிய போஸ்டர் வச்சுருக்கிறாங்க. அந்த போஸ்டர்னால் படம் வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த படத்தில் அந்த பெண்ணினுடைய மார்பகத்தில் கச்சை கட்டியிருக்கிறாங்க. அதை அந்த தண்ணியில் விளையாடக்கூடிய இளைஞர்கள், சின்ன பிள்ளைங்கள் இல்லை, இளைஞர்கள், நல்ல 22 வயசு, 25 வயசு, 30 வயது ஆகிற அந்த இளைஞர்கள்லாம் அந்த பெண்ணுடைய மார்பில் வந்து அந்த படத்தில் கை வச்சுட்டு அதில் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வீடியோவில் இன்றைக்கி வந்திருக்கு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் எதை காட்டுது பார்த்தீங்கன்னா, நம்முடைய பண்பாடு, ஒழுக்க நிலை எவ்வளவு மோசமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு குறியீடாகத்தான் நாம் பார்க்குறோம். வந்து தேய்ந்து கொண்டே வருகிறது. அதாவது முன்னால் இருந்த பச்சாதாபம், மனச்சாட்சி, தவறுகளை எதிர்க்கக்கூடிய அந்த துணிச்சல், பெண்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய மரியாதை, இயற்கை, விலங்குகள், வனம், வளங்கள் இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற தன்மை இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி நான் சொல்றதுனாலேயே எல்லாமே இருட்டாகி விட்டது, எல்லாமே எதிர்நிலைக்கு போய்விட்டது என்ற அர்த்தம் அல்ல. நம்மெல்லாம் எதுக்கு இருக்கிறோம் வந்து. ஆனாலும் கூட இது போன்ற விஷயங்களை, அதாவது நாம் வந்து தவறு, இதெல்லாம் தவறு, இது நடந்துகிட்டு இருக்குங்கிறத, இதற்கு எதிராக இவற்றையெல்லாம் நாம் வந்து ஹைலைட் பண்ணி இவற்றிற்கு எதிரான கருத்துக்களை நாம் பரப்ப வேண்டும். இளைஞர்கள் மத்தியில் சரியான கருத்துக்களை, ஒரு கதாகாலட்சேபம் பண்ணுற மாதிரி அல்ல, பைபிள் வாசிக்கிறது மாதிரி, அதாவது ஒரு மீட்டிங் நடத்துகிற மாதிரி அல்ல, அவர்களோடு உரையாடி, அவர்களோடு பேசி, அவர்கள் வெளியிலே போய் நல்வழிப்படுத்த வேண்டும். இது இல்லாததினால்தான், அரசியலற்ற தன்மை இல்லாததினால்தான் என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் எல்லோருமே பொறுப்பு என்ற வகையிலே இந்த காட்சி எனக்கு மிகவும் வந்து ஒரு டிஸ்டர்ப், ஒரு துன்பப்படுத்திய காட்சி என்பதை அதை நான் முதலில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்ததாக இன்னொரு செய்தி. மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பவம், அதை நீங்கள் பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாட்டில் வந்து சிதையை எரிப்பதற்காக, பிணத்தை எரிப்பதற்காக தலித்து மக்கள் அவர்களுடைய ஒரு இறந்த தலித்து மனிதனுடைய ஆணோ பெண்ணோ தெரியவில்லை, அதில் பாடையில் தூக்கி கொண்டு போகிறார்கள். போகும் பொழுது அங்கே வந்து காவல்துறையினர் அவர்களை அங்கே மறிக்கிறார்கள். அங்கே கொண்டு போகக்கூடாதுங்கிறாங்க. வேற இடத்தை தாண்டி போகலை, அவர்கள் சுடுகாட்டுக்குத்தான் போகிறார்கள். என்ன விஷயம்னா, புதிதாக ஒரு பிராதுனா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறையில். என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னால், அதற்கு கொஞ்சம் தூரம், 1 கிலோமீட்டர் அந்த தூரத்தில் பிராமணர்கள் அவர்களை எரிக்கக்கூடிய ஒரு சுடுகாடு இருக்கிறது. எனவே இந்த சுடுகாட்டில் இருந்து அந்த புகையானது, இந்த தலித்தை எரிக்கிற புகை வந்து அந்த பிராமணர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போகிறதாம், அது வரக்கூடாதாம்.
எனவே அவர்கள் பிராது கொடுத்து இந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கொடுமையான காட்சியை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு பாஜக அரசாங்கம், பாஜக ஒன்றிய அரசாங்கம், டபுள் இன்ஜின் சரக்கார் ஒரு காட்சி அது. நேற்று 2 நாளாக அமெரிக்காவினுடைய அந்த முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் ரூபியோன்னு சொல்லிட்டு அவர் டெல்லிக்கு நம்ம அமைச்சர்களோட, பிரதம அமைச்சரோட பேசியிருக்கிறாரு. பேசி பல்வேறு விஷயங்களை, அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சில விஷயங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இது 2025ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி அப்போதைக்கு இதே இந்த மார்க்கோ ரூபியோ என்ன சொல்கிறாருன்னா, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போரை நிறுத்துவதற்கு போர் நிறுத்தத்தை முதல்ல அறிவிக்கிறாரு. அதை ஒட்டி ட்ரம்ப்பும் அறிவிக்கிறாரு. ட்ரம்ப்புடைய தலையீட்டினால தான் அந்த போர் நிறுத்தப்பட்டது என்பதை அவர் கூறியிருக்கிறார். அதுக்கடுத்தால இப்போ 21ஆம் தேதி மே மாதம் அவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் பாருங்க. வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி, அவர் ஏற்கனவே மார்கோஸ் உள்ளுக்கு போயிருக்காரு. அவரை உள்ளுக்கு தூக்கி சிறப்பிடிச்சு உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய தற்போதைய ஜனாதிபதி அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வருகை தர இருப்பதாக யார் சொல்றா? இந்த அமெரிக்காவினுடைய அந்த அதிகாரியாக, அமைச்சராக இருக்கக்கூடிய ரூபியோ அறிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக வெனிசுலா நாட்டில் இருந்து எந்த விதமான ஒரு குறிப்போ அறிக்கையோ வரவில்லை. இந்தியாவிலிருந்து எந்த விதமான குறிப்போ அறிக்கையோ வரவில்லை. ஆனால் இந்த 2 நாடுகளும் இல்லாமல் 3வது ஒரு நாடு அமெரிக்கா இந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு போக போகிறார்களாம் என்று அறிவிக்கிறார் என்று சொன்னால், என்னதான் இந்த அமெரிக்கா நாடு, அவற்றினுடைய அமைச்சர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே? இவற்றையெல்லாம் எதனால் இந்த அளவிற்கு ஏன் நம்முடைய ஒன்றிய அரசு, பிரதம அமைச்சர், நம்முடைய வெளியுறவு கொள்கை இதையெல்லாம் அனுமதித்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு மிகப்பெரிய நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னா இன்னொரு செய்தியை ஒட்டி பாருங்க. அவர் வந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு, அதாவது இறக்குமதியை நாம மிகப்பெரிய அளவிற்கு ஒரு $500 பில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு அதிகப்படுத்த போறதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அங்கிருந்து கூட இறக்குமதியை இந்த ஆண்டு 26ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய தற்போதைய இறக்குமதி $52.9 பில்லியன். ஆனால் இந்த அமெரிக்க அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா அமெரிக்காவிடமிருந்து தனது ஆண்டு இறக்குமதியை ரெட்டிப்பாக்க வேண்டும். இப்ப என்ன வாங்கி நம்ம இறக்குமதி பண்றோமோ அதை ரெட்டிப்பாக்கணும்னு அவர் அறிக்கை கொடுக்கிறாரு. இப்போ நமக்கு சில கேள்விகள் பிரதம மந்திரிகிட்ட, நம்ம வெளியுறவு அமைச்சர்கிட்ட, நம்ம அரசாங்கத்திட்ட நாம தானே கேட்கணும். இது மாதிரி வந்திருக்கும் போது சில கேள்விகளை நமக்கு கேட்கணும்னு தோணுது. இப்போ மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் நமக்கு ட்ரம்ப் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு டாரிஃப் வரிகளை போட்டு அந்த நேரத்தில் ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னால் போட்டது உங்களுக்கு நினைவிருக்கும். அப்பொழுது அதை எதிர்த்து அமெரிக்காவில் உள்ள செனட்டர்களே, மக்களே அங்கே கேஸ் போட்டதில் அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்தது. நீங்கள் அப்படியெல்லாம் இஷ்டப்படி வரி போட முடியாது என்று அமெரிக்கா நீதிமன்றம் ட்ரம்பிற்கு ஒரு அறை கொடுத்தது. அது உங்களுக்கு நினைவிருக்கும். இதனால மலேசியா அமெரிக்கா போட்ட இறக்குமதி அந்த டாரிஃப் எல்லாம் பூஜ்ஜியமாயிற்று அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாடு அதற்கும் இது பொருந்தும் தானே? இந்த டாரிஃப் எல்லாம் ரத்து பண்ணணும்னு சொல்லணும் தானே? நாம இது வரைக்கும் அது சம்பந்தமா எதுவுமே பேசல. அப்புறம் நம்ம வெளிநாட்டு இந்த கல்ஃப் வார் நடக்குது, வளைகுடா போர் நடப்பதனால எரிபொருளை எல்லாம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்நிய செலவாணி தேவை அதிகமாகப்படுது அப்படின்லாம் சொல்கிறாரு. நம்ம வெளிநாட்டுக்கு போகிறத குறைக்கணும், செலவுன்றதை குறைக்கணும்னு. ஆனால்
இறக்குமதி பண்றத இத்தனை லட்சம் கோடி வந்து அதிகமாக்கணும்னு, $500 பில்லியன் அதிகமாக்கணும், இந்த ஆண்டு 2 மடங்கு அதிகமாக்கணும்னு சொல்லும் பொழுது, அந்த அமெரிக்க அரசாங்கத்திற்கு நம்ம நாட்டில இருந்து போகக்கூடிய பணம் மட்டும் அதிகமாக போகலாமா என்ற கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா? அந்த கேள்வியும் நமக்கு இருக்கிறது என்ற ஒரு செய்தி. அதுபோல இப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய நம்ம நாட்டுக்கு யார் வரா, நம்ம நாட்டுக்கு யார் போறா, நாம யாரோட யுத்தத்தை நிறுத்தணும், எப்போ நிறுத்தணுங்கிறத அவங்களே அமெரிக்காவே அறிவிச்சிட்டு இருந்தாங்கன்னா, நமக்குன்னு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் எதற்கு? நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு இலாக்கா எதற்கு? இது சாதாரண நாடு இல்லையா இது. இது இந்தியா வந்து உலகத்துல வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவிற்கு அது பிரதமர் மோடி இருந்தாலும், எவர் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய நாடு. ஆனா இந்த நாட்டுல இருந்துட்டு வந்து இவ்வளவு ஒரு மன ரீதியாக வலுவிழந்த நிலையில இப்படி செய்யறது சரியா இருக்குமா என்கிறதை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். எனவே அடுத்த செய்தியாக ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. மத்திய பிரதேசத்துல கார்கோன்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்துல பகவானியா கிராமம் அதுல உள்ள பஞ்சாயத்துல அங்க உள்ள பெண் பிள்ளைகள் தண்ணி கிடையாதுங்க. மத்திய பிரதேசத்துல என்றுமில்லாத தண்ணீர் பஞ்சம். அந்த பெண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருந்து மிக ஆழமான கிணறு, சில வயல்களை நீங்க இங்க நம்ம பார்த்துருக்க முடியாது. ராமநாதபுரம் பக்கத்துல போனீங்கன்னா நாளி கிணறுன்னு சொல்லுவாங்க. கோவில்பட்டி பக்கத்துல எல்லாம் சின்ன உரை இறக்கக்கூடிய கிணறு. அதே மாதிரி வயல்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிற்கு ஒரு வயல் அளவிற்கு பெருசா போயிட்டு இருக்கும். இது அதுபோல உள்ள ஒரு கிணத்துல மிக மிக ஆழமாக அந்த கல்லுகளை பிடித்து கொண்டு சின்ன பிள்ளைங்க 12 வயசு 13 வயசு பொம்பளை பிள்ளைங்க கீழே இறங்கி அடியில தண்ணியை கோரி கோரி மொண்டு ஊத்தி மேலே கயிறு போல கட்டி கொண்டு வர்ற செய்தியை பாருங்க ஐயா. இதுதான் நம்முடைய நாட்டில் வந்து மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. நமக்கு வந்து 5 ட்ரில்லியன் எக்கனாமி வேண்டாம், புல்லட் ட்ரெயின் வேண்டாம், நீங்க அதை அதை செய்யணும் இதை செய்யணும்னுலாம் நாம எதிர்பார்க்கல. நாட்டில் உள்ள அது தெற்க இருந்து வடக்க வரைக்கும், மேற்க இருந்து கிழக்க வரைக்கும் எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா தாலுக்குகளிலும் உள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகள், குடிதண்ணி, மருத்துவ வசதி, கல்வி வசதி இது இருந்தா போதும், நமக்கு வந்து வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியோடு அடுத்த செய்திக்கு போகலாம். ராஜஸ்தான்ல ஜெய்சால்மீர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு காணொளியை நீங்க பார்க்கலாம். 500 மாடுகளுக்கு மேல, பசு மாடுன்னு பொதுவாக சொல்லல, பசுக்களுக்கு மேல அங்க வந்து ஆங்காங்கு செத்து கிடக்கக்கூடிய, செத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நீங்க பாருங்க. இந்த காட்சியில உங்களுக்கு காண்பிக்கிறோம். அப்போ வயது காரணமாக அல்லது பால் கொடுக்காமல் இருக்கிறதுனால வந்து அதை இந்த விருதா மாடுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாடுகளை இன்றைக்கு வந்து அந்த கொண்டி இடத்துல விட்டுருந்தாங்கன்னா அதை இந்த அரசாங்கம் பாதுகாக்கணும். இல்லைன்னு சொன்னால் வந்து அதை அடிமாட்டுக்கு தான் போடுவாங்க. அதை சரி போடக்கூடாது அரசாங்க கொள்கைன்னு சொன்னால் கவனிக்கணும் இல்லையா? ஆனால் ஒரு பக்கத்தில் இப்படி அதை தன்னால் சாக விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நமக்கே சங்கடமா இருக்கு அதை பார்த்தா. இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்தில் அந்த கால்நடைகளை கொண்டு போகிறான். அதை வச்சு வந்து அந்த இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்களை அடிப்பது, கொல்லுவது, அது மட்டுமல்லாம இந்த மதத்தையே இந்து மதத்தையே சேர்ந்த அந்த விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் அவர்களுடைய உணவாக பல்வேறு பிரதேசங்கள்ல அந்த மாட்டிறைச்சியெல்லாம் உணவாக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அது அங்கெல்லாம் வந்து அந்த கால்நடை வாகனங்கள்ல அந்த மக்கள், இந்து மக்கள் அவர்கள் கொண்டு போகும்போது அவர்களை வந்து துன்பப்படுத்தக்கூடிய, அவர்களை கொல்லக்கூடிய, அவர்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய செய்திகள் இந்த மாட்டு அரசியல் நடக்குது. இதை முதல்ல பாருங்கப்பா. அந்த ராஜஸ்தான்ல உள்ளதை பாருங்க. இப்போ இதெல்லாம் நாம வந்து கவனிக்கணுமா வேண்டாமா? அப்போ எப்படி இருவேறு உலகம்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். 2 வர்க்கம் மாதிரி இந்த 2 கொள்கைகளை அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்கு பாருங்க அப்படிங்கிற இந்த செய்தியை இது பண்ணிட்டு, அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுறாரு. அந்த என்ன பேசுறாருன்னு சொன்னா, நமது மக்களுக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்திய நாட்டு மக்களுக்கு உலகத்தில் உள்ள எரிசக்தி எனர்ஜி அதை அந்த செக்டார் சந்தையை யாரும் திரித்து விடக்கூடாது, யாரும் வந்து
அதை டிஸ்டார்ட் திரிக்கக்கூடாதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அமெரிக்காவும் இன்னைக்கு நம்ம இந்தியா நாடும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை வாசிக்கிறதாகவும் இதை அவர் தனியாக பேசுகிறாரு. நம்ம ஜெய்சங்கர் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் தனியாக பேசுகிறாரு. யாரையும் ஈரானை மனசில் வைத்து கொண்டு அப்படி அறிக்கையெல்லாம் இப்படி தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு நாட்டையும் அது வந்து பாகிஸ்தான் இருந்தால் கூட அதை நேரடியாக குறிப்பிட மாட்டாங்க. இதுதான் மரபு. அப்படியே அவர் சொல்றாரு, நாம் விரும்பும் யாரிடமிருந்தும் எரிசக்தியை வாங்குவதற்கு இந்தியாவுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாரு. அமைச்சர் பேசுறாரு. இது சரியான விஷயம்தான். நம்முடைய நம்பகமான மற்றும் மலிவான ஆதாரங்கள் எங்க மலிவா கிடைக்குங்கிறத நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். எந்த நாட்டில இருந்தும் வாங்குவோம் அப்படின்னு இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாட்டிருந்து நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை மீன் பண்ணிக்கிட்டு இவங்க பேசுகிறாங்க. ரஷ்யா நாடு அதை வந்து குறிப்பிடாமல் அப்படி சொல்கிறாரு. நல்ல விஷயம். ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி, எப்போ நீங்கள் வாசிக்கிறது சரிதான், உங்கள் அண்ணாச்சி பெரிய அண்ணாச்சி ட்ரம்ப் இருக்கார, அவர் காதில் இது கண்டு விழுந்துட போகுது. விழுந்துட்டா வந்து திருப்பி வந்து வாங்கக்கூடாதுன்னு அறிவிச்சிட போகிறாருங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்கப்பா. எல்லாம் வீராவேசமாக பேசுகிறீங்க, இது தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய விருப்பமாக இதை சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, கர்நாடகாவில் உள்ள பாஜக தலைவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலே அவர்கள் சில நடவடிக்கைகளை செய்கிறார்கள். இப்போ கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவிற்கு அதற்கு இன்ஸ்டாகிராமில் கோடிக்கணக்கில், கட்சிகளில் லட்சக்கணக்கில் ஆட்கள் சேர்ந்துருக்கிறாங்க. ஆங்காங்க ஊர்வலங்கள் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். இதை எதிர்த்து இந்த இளைஞர்களுடைய கோபம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை எதிர்த்து கர்நாடகாவில் உள்ள பாஜக தலைவர்கள் அவர்கள் வந்து இதை எதிர்த்து போராடுறாங்களாம். எப்படி போராடுறாங்க தெரியுமா? கரப்பாம்பூச்சி எல்லாம் 4-5 கரப்பாம்பூச்சியை பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி அந்த டப்பாவை திருப்பி திறந்து விட்டு எல்லார் மத்தியிலையும் அந்த கரப்பாம்பூச்சியை செருப்பிட்டு அங்கே இங்கே அடித்து நசுக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்கிறார்கள். அதை நீங்கள் காணொலியில் பார்க்கலாம். அப்போது இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு குறியீடாக, நக்கலாக, நையாண்டியாக இப்படி ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் இணைய வழியிலங்கும்போது, அதற்கு எதிராகவே டான் குயிக் ஷாட்ன்னு சொல்லிட்டு வந்து நீங்க ஆங்கிலத்துல வந்து ஒரு கதையை படிச்சிருப்பீங்க. வந்து விண்ட் மில் இருக்க மிகப்பெரிய காற்றாலை, அதை ஒரு அரக்கன் என்று நினைத்து கொண்டு டான் குயிக் ஷாட் வந்து குதிரை மேலே ஏறி போவானா அதை எதிர்த்து சண்டை செய்வதற்காகன்னு ஒரு பிரெஞ்சு கதை உண்டு. அதுபோல இங்கே கரப்பாம்பூச்சி அந்த ஜனதா கட்சியை எதிர்த்து பாஜகவினர் போராடுறாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு காட்சி என்ன செய்யறதுன்னு தெரியல. கோவையில தொண்டாமுத்தூர் பகுதியில காதலிக்க மறுத்த ஒரு பெண்ணுடைய வீட்டுல ஒரு இளைஞன் குண்டு வீசி இருக்கிறான். அந்த வீடு அந்த உள்ளுக்குள்ள தீப்பெட்டி எரியக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு மாலை செய்திகள்ல வந்துட்டு இருக்கும். என்னையா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்கன்னு சொன்னா இருவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுல வந்து மூன்றாவது இவர்கள் தகப்பனோ அவர்கள் தகப்பனோ தலையிடுவது, அல்லது ஒரு பக்கமாக ஒரு பெண்ணுக்கு எதிராக வந்து நீ என்னை காதலிக்க மாட்டேங்கன்னு இவனாவே காதலிப்பதாக நினைத்து கொண்டு இப்படிலாம் செய்யறது வந்து அறிவில்லாத மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இது போன்ற இந்த இளைஞர்கள் இவர்களுக்கு மனநல மருத்துவம் நல்ல தண்டனை கொடுத்து இவர்களை மனநல மருத்துவரிடம் காண்பித்து அந்த மருத்துவமனையில தான் அட்மிட் பண்ணணும். வேற ஒன்றும் வழி இல்லை. இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த செய்தி வந்து இன்றைக்கு சாயங்காலம் வந்திருக்கு. ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு என்ன அறிவுரை, அவர்களுக்கும் நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக பேசுங்க. ஆண் பிள்ளைகளுக்கு வந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய ஆண் பையங்களுக்கு ஒரு போதிய அறிவுரை சொல்லுங்க. அதே மாதிரி 2 குழந்தைகளையும் என்ன செய்கிறாங்கங்கிறத தயவு செய்து கொஞ்சம் நேரத்தை செலவழித்து கவனிங்க. பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இவர்கள் முன்னால் நாம் வைக்க வேண்டிய ஒரு கேள்வியாகும். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும்.
ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.